சிம்ம ராசி வாழ்க்கையில ஒரு மோசமான பக்கத்துல மோசமான காலகட்டத்தில் உங்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கிறத நீங்க கடந்த ஒரு 6 மாசமா பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கான காரணம் கண்டிப்பா அஷ்டமத்து சனி தான். 2025 4வது மாசம் நடந்த சனி பயிற்சியில உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்து இந்த அஷ்டமத்து சனிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கறது ஆரம்பிச்சிருக்குது. இந்த வீடியோல நீங்க பார்க்க வந்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்கு ஏன் இந்த நிலை அப்படிங்கிற தலைப்புல. ஆனா இதுல அலச போறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அஷ்டமத்து சனி உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பங்களை செய்யும். சில பேருக்கு நன்மைகளையும் செய்யும், சில பேருக்கு பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும். அதை பத்தின ஒரு சின்ன புரிதல், முக்கியமான வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி டைம் ஸ்டாம்ப் நாங்கள் கீழே கொடுக்குறோம், நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 5வது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 6 மாதங்களாகவே சொன்னபடியே நிறைய மன அழுத்தம், கலக்கங்கள், தாமதம், தடங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களோட வேலையில், தொழிலில், குடும்ப உறவுகளில் நிறைய பேர் கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள், குழந்தைகள் கூட பிரச்சனைகள், குழந்தைகளாக இருந்தீங்க இல்லை பசங்களாக இருந்தீங்கன்னா அம்மா அப்பாவால் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸும் வந்திருக்கும். இதுக்கெல்லாம் மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி. அதை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, அஷ்டமத்து சனின்னு மட்டும் சொல்லிட முடியாது. இன்னொரு காரணம் இருக்குது. உங்களோட ராசிலேயே கேது சஞ்சரிச்சிட்டு இருக்கு. ராகு கேது பெயர்ச்சிங்கிற ஒரு இது அதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துல நடந்துச்சு. அந்த ராகு கேது பெயர்ச்சியுமே உங்களுக்கு பெரிய சாதகமா இல்ல. என்னதான் 11ஆம் இடத்துல குரு இருந்தாலும், மிதுனத்துல குரு இருந்தாலும், அந்த 11ஆம் இடத்து குருவினால இந்த 2 பாப கிரகங்களோட வீரியத்தை கட்டுப்படுத்த முடியல. இதுதான் சிம்ம ராசிக்கு இப்ப இருக்கக்கூடிய கிரகநிலை. இது எப்ப சரியாகும்? முதல்ல ராகு கேது பெயர்ச்சி நடக்கணும், அது குறைஞ்சது இன்னும் ஒரு வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் சனி பெயர்ச்சி, அது இன்னும் ஒரு 1.25 வருஷம் இருக்கு. அப்போ இன்னும் 2 வருஷத்துக்கு இதே கஷ்டங்கள் தொடருமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான பாடங்களை எடுக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகுது. அஷ்டமத்து சனியை பத்தின ஒரு விளக்கமும் இருக்கும். அதே மாதிரி அஷ்டமத்து சனினால நம்ம வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை அடைவோம் அப்படிங்கிறது தெரியும். முதல்ல இந்த அஷ்டமத்து சனினா என்ன? 8ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான், அதாவது நம்மளோட ராசியிலிருந்து எண்ணி வரக்கூடிய 8ஆம் பாவத்துல சனி பகவான் வரும்போது எல்லா ராசிக்காரர்களுக்குமே அது அஷ்டமத்து சனின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இந்த அஷ்டமத்து சனினா எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா, அந்த 8ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் தன்னோட 3வது பார்வையால உங்களோட ராசிக்கு 10ஆம் இடம், அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடம், அடுத்தது உங்களோட ராசிக்கு 5ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்ப்பார். புரியுதுங்களா? இந்த 3 இடத்தையும் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். நம்ம என்ன தொழில் அல்லது வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது கௌரவமா சமுதாயத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, நான் இந்த வேலை செய்யறேன், இந்த தொழில் பண்றேன், நான் இந்த அமைப்புகள்ல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த 10ஆம் இடம். அடுத்தது 2ஆம் இடம் நம்மளோட பணப்புழக்கத்தை குறிக்கிறது, அதே மாதிரி குடும்ப சந்தோஷத்தை குறிக்கிறது, நம்மளோட வாக்கு, நம்ம என்ன பேசுறோம், நம்ம பேசுறத எதிராளி புரிஞ்சுக்கிறாரா அப்படிங்கிறத அந்த 2ஆம் இடம் குறிக்கும். அடுத்தது உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை தன்னோட 10வது பார்வையால இந்த 8ஆம் இடத்தை சனி பார்ப்பார். அப்ப அந்த 5ஆம் இடம்ங்கிறது என்ன? அதிர்ஷ்ட ஸ்தானம், குறிப்பா அது வந்து குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஜாதகத்துல ஈவன் பாக்கியாதிபதி கெட்டிருந்தா கூட பரவாயில்ல, பாக்கியஸ்தானம் கெட்டிருந்தா கூட பரவாயில்ல, 5ஆம் இடம் மட்டும் கெடக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஜோதிடத்தை டீப்பா ஃபாலோ பண்றவங்க. காரணம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஜோதிட ஆர்வலராவோ அல்லது ஜோதிடத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னா, இந்த 9ஆம் இடத்து காரகங்கள்லாம் பாருங்க, முழுக்க அதிர்ஷ்டத்தை நம்பியே தான் இருக்கும். பாக்கியம், நீங்க அப்பாவால தாத்தாவால உங்களோட லேகசியால நீங்க வாழ்வீங்க. அது வந்து லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னே சொல்லுவோம். லக்ஷ்மி ஸ்தானம்னா முழுக்க நம்ம எதையோ ஒன்ன நம்பி, யாரையோ ஒருத்தரை நம்பி இருக்கக்கூடிய சூழலை அந்த 9ஆம் இடம் கொடுக்கும். அதுக்காக நான் குறையா சொல்லல. இந்த 5ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களை உழைக்க வச்சு அந்த உழைப்புக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிவிடும். அதே மாதிரி பூர்வ புண்ணியம், நம்ம என்ன விதிய இந்த உலகத்துக்கு இந்த கர்மாவின் மூலமா இந்த வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கோமோ அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்தை சனி பார்த்து கெடுப்பார் இந்த அஷ்டமத்து சனியில. அதனாலதான் ரொம்ப வீரியமா உங்களோட வாழ்க்கையில சில ட்ரபிள்ஸை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. பாருங்க, 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் வேலை கெட்டு போகுது, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஃப்ரீகுண்டா பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத முரண்பாடுகள், ப்ராப்பரான ரெகக்னேஷன் கிடைக்காது வேலை செய்யறவங்களுக்கு. எவ்வளவு திறமைகள் இருந்து அந்த திறமையை வெளிப்படுத்தினாலும் அந்த திறமைக்கான கிரெடிட்டை உங்களோட டீம்ல இருக்கிற இன்னொருத்தர் வாங்கிட்டு போவார். அவர் உங்களோட திறமை கம்மியானவராக கூட இருப்பார். அது மட்டும் இல்லாம நம்ம வேலை இழப்புங்கிற அந்த அபாயத்துக்கும் தள்ளப்படுவோம். பாருங்க, 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது
டைரக்டா 2ஆம் இடத்துக்கும் சனியோட பார்வை விழுது. அப்போ நமக்கு அந்த பொருளாதார ஒரு சிக்கல் வரணுங்கிறத சனி பகவான் அந்த 8ஆம் இடத்துல இருந்து உறுதி பண்றார். இது எல்லாமே ஏன் நெகட்டிவாவே இருக்கு, இதனால நமக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளேயே நம்ம போகணும். இந்த அஷ்டமத்து சனியினால முதல் லாபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு மட்டும், அதுலயும் குறிப்பா சிம்ம ராசி மாதிரியான சில பேருக்கு மட்டும் இந்த அட்டமஸ்தானம்ங்கிறது சுப கிரகத்தோட வீடா இருக்கும். இப்ப பாருங்க, சிம்ம ராசிக்கு 8ஆம் வீடுங்கிறது குருவோட வீடு, அதாவது மீனம். சோ மீனம்ங்கிறது அவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வீடு சனியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பாபகிரகங்கள் எல்லாமே சுப கிரகங்களோட வீட்டுல தன்னை கட்டுப்படுத்திக்குவாங்கிறதா விதி. குறிப்பா இதை நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஒரு வில்லனுக்கு அவன மாதிரியே நிறைய ரவுடிகளும் நிறைய முரடர்களும் இருக்கக்கூடிய இடத்துல அவன் இருக்கிறதுக்கும் ஒரு கோவில் மாதிரியான திவ்யமான இடத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நான் இந்த கதையில வந்து சனியை தான் வில்லன் அப்படின்னு சொல்றேன். ஸோ யாரும் சனியோட காதலர்கள் யாரும் இனிய கோச்சிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ஃபேஸ்புக்லலாம் பார்த்தீங்கன்னா கேதுவோட காதலன் சனியோட காதலன்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில். அவங்க என்ன காதலிக்கிறாங்களோ தெரியல. நம்ம கதையில் வரக்கூடிய வில்லன் சனி பகவான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 வருஷம் அவர் வில்லனா தான் இயங்க போறாரு. அவரு இந்த குருவோட வீடுங்கிறது எப்போதுமே திவ்யமான ஒரு கோவில் மாதிரி. கோயிலில் எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஈவன் மொரடம் வந்தா கூட வில்லன் வந்தா கூட அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அந்த அட்மாஸ்பியர் வந்து அவனை சேஞ்ச் பண்ணும் இல்லையா? அதுதான் இங்க விஷயமே. சிம்ம ராசிக்காரர்கள் அப்படி நீங்க தப்பிக்கிறீங்க. ஈவன் எவ்வளவு ஒஸ்ட் கேஸ்ல உங்களோட வாழ்க்கை போனா கூட, எவ்வளவு ரொம்ப மோசமான தன்மையோட உங்களோட வாழ்க்கை போனா கூட, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு நல்ல மனிதர்கள் மூலமா ஏதோ ஒரு நல்ல சூழல்கள் மூலமா நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிப்பீங்க. திரும்ப பேக் டு ட்ராக்குங்க மாதிரி அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். இதுதான் நான் சொல்ல வர்றது. அதுல உண்மையிலேயே நீங்க கொடுத்து வச்சவங்க. அதுல இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் இருக்கு. இதுக்கு இடையில இந்த ராகு கேது பயிற்சி இடையில வந்ததுதான் நீங்க ரொம்ப தடுமாறி போனீங்க. இந்த கேது வந்து ராசிக்கு வந்து நம்மள ஒரு சின்ன விஷயத்த கூட அச்சீவ் பண்ண விடாம தடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் எங்க விஷயம். முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. எப்போதும் நான் சொல்றதுதான், ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றோர்கள் இவங்களுக்குலாம் தான தர்மம் பண்ணி நம்ம கொஞ்சம் செலவுகளையும் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த அஷ்டமத்து சனிங்கிறது இயல்பா நம்மள ஒன்றும் செய்யாது. சனி கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பாடம். இந்த அஷ்டமத்து சனியில அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்மளோட தொழில் அல்லது வேலையில நம்ம செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தவறுகள் அல்லது நியாயமற்ற தன்மைகளை அவர் தட்டி கேட்பார். நியாயமற்றவங்க தான் நிறைய கஷ்டப்படுவாங்க. அதுக்காக நீங்க கஷ்டப்படுறவங்க நாங்க நியாயமற்றவங்களா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இப்போ ஏதாவது தசா புத்திகள் ஏதாவது மோசமா நடக்கும். நான் இதுல ஏன் சொல்றேன் அப்படின்னா, சனி பகவான் எப்போதுமே நீதியை நிலைநாட்டக்கூடியவர். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப லேசியா இருக்கிறீங்கன்னா அதை தட்டி கேட்பாரு. இப்போ 10ஆம் இடம் தொழில ரொம்ப லேசியா இருக்கிறீங்க, நீங்க எதுவுமே அப்டேட்டே ஆகல, நீங்க வந்து இப்படியே இருக்கிறீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன தட்டி உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணுவார். இதுதான் நான் சொல்ல வர்றது. அடுத்தது 2ஆம் இடம். இது வந்து செலவுகளை, நம்மளோட பணப்புழக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்த சனி பகவான் பார்க்கும்போது அதுல அவர் ஏற்படுத்தக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க செய்யற செலவுகளுக்கு அவர் கணக்கு கேட்பார். புரியுதுங்களா? நீங்க உங்கள்கிட்ட 10 ரூபா தான் வருது, ஆனா 15 ரூபா செலவு பண்றீங்க, ஏன் செலவு பண்றீங்க? அந்த கேள்வி சனிட்ட இருந்து வரும். அப்போ உங்களுக்கு 8 ரூபா கொடுக்க ஆரம்பிப்பார். உங்கள்கிட்ட 15 ரூபா செலவு இருக்கும், துண்டு விழும், பட்ஜெட்ல துண்டு விழும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எழும்போது நம்ம சுதாரிப்போம், செலவுகளை குறைப்போம், வரவுகளை கூட்டுறதுக்கு பாடுபடுவோம். இங்க இருந்தும் நமக்கான ஒரு எழுச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. அடுத்து 5ஆம் இடம். குடும்ப உறவுகளில் சிக்கல்களை கொடுத்து குடும்பத்தில் யாரு நம்மள்ட்ட இன்டென்ஷனோட பழகுறாங்கிறத கரெக்டா காமிச்சு கொடுப்பார். நிறைய இடங்கள்ல சிம்மராசியோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, குடும்பத்துக்காக நிறைய விட்டு கொடுக்கறது, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றது. சிம்மத்தோட பெரிய பிரச்சனையே உடனடியா ஃபயர் ஆயிடுறது. ஸோ ஒரு சின்ன ஒரு பாசம் கிடைக்கலனாலும் உடனே சென்சிட்டிவா அந்த இடத்துல எல்லார் மேலேயும் கோவப்பட்டு வெளியில வந்துடுறது. ஆனா அங்க எல்லாரும் நல்லவங்களாயிருவாங்க, நீங்க மட்டும் கெட்டவங்களாயிருவீங்க. இந்த மாதிரியான நிறைய சூழல்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க. அஷ்டமத்து சனி இல்லாத போதே செஞ்சிருப்பீங்கன்னா இந்த நேரம் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகளை விடும்போது, கம்யூனிகேஷன்ல இதெல்லாம் மிக கவனமா இருக்கணுங்கிறதையும் சனி பகவான் இந்த நேரத்துல உங்களுக்கு பாடமா புகட்டுவார். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது அஷ்டமத்து சனினா என்ன, அஷ்டமத்து சனியோட பிரச்சனைகள் எங்க இருந்து ஆரம்பிக்கும், அவர் செய்யறது நியாயம் தானா அல்லது நம்ம இதுல இருந்து கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கிறோம். இது ஜெனரலான ஒரு ராசி பலன் வீடியோவா இல்லாம அடுத்த 2 வருஷம், அதாவது 2025, 26, 27 மிட்ல தான் அடுத்த சனி பயிற்சி நடக்குது. இது வரைக்குமே நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல பாடமா, ஒரு இன்புட்டா இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பயந்துட்டு இருக்கக்கூடிய, இதுக்கு பயப்படவே வேண்டாம், இருந்தாலும் நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அஷ்டமத்து சனி ஐயோ அப்படி இப்படின்லாம். பயப்படவே வேண்டாம், சின்ன ஃபைன் டியூன் பண்ணாலே போதும். அதை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பயந்துட்டு இருக்கக்கூடிய உங்களோட சிம்மராசி நண்பர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தைரியமா இருக்கட்டும். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.